தமிழ் செய்தி குழுவினர் வழங்கும் வேதாகம கேள்வி பதில். வேதாகமத்தில் சங்கீதம் 119, 103 இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். வேதாகமத்தின் வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள எங்களது சிறிய முயற்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆகையால் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய விருப்பம் எப்படியும் நடக்கும் என்பதால் ஜெபத்தில் நேரத்தை செலவிடாமல் இருப்பது சரியா? தாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த கேள்விக்கு 5 விதமான குறிப்புகளோடு பதில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனாகிய கர்த்தர் நாம் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். ஆகையினால்தான் நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம் சொந்த மற்றும் பிறரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அவருடைய நாமம் இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். வேதாகமத்தில் மத்தேயு 1:23 பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தின் வேலையிலும் அவருடைய சித்தத்தை செய்யவும் பங்கு கொள்ளும் உரிமையையும் பாக்கியத்தையும் அவருடைய பிள்ளைகளின் கைகளில் கொடுத்திருக்கிறார். நாம் செய்யும் முக்கிய வழிகளில் ஒன்று ஜெபம். நம்முடைய ஜெபங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று யாக்கோப்பு 5:16 சொல்லப்படுகிறது. ஜெபம் ஜெயத்தை தரும் வல்லமையுள்ளதாயிருக்கிறது. மூன்றாவதாக, பேய் பிடித்திருந்த ஒரு வாலிபனை சீடர்கள் குணமாக்க முடியாத போது இயேசு அவர்களிடம், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். மார்க்கு 9:29 ஜெபம் கர்த்தருடைய வேலையைச் செய்ய நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய்ச் சொன்னார்கள். நான்காவதாக, ஜெபம் என்பது விஷயங்களை மாற்றுவது மட்டுமல்ல, நிற்பதற்கு பெலன் தருவதும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தரை சிறைப்பிடித்துக் கொண்டு போன இரவில் அவர் தம் சீஷர்களுக்கு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபியுங்கள் என்று அறிவுறுத்தினார். லூக்கா 22:46 ஜெபம் ஜெயத்தைத் தரும். ஐந்தாவதாக, ஜெபம் அவருடன் உண்டான உறவை வளர்க்கவும் வளரவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த விஷயங்களில் ஒன்று. யாக்கோப்பு 4:8 இப்படியாகச் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று. நமக்கு தேவை இருக்கும்போது மாத்திரம் நாம் கர்த்தரிடம் செல்வதில்லை. நாம் அவரை நன்றாக அறிந்து கொள்ளவும் நம் வாழ்வுக்கான அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளவும் அவரிடம் செல்கிறோம். கர்த்தரிடம் பேசுவதுதான் ஜெபம். ஆனால் அதில் கேட்பது மற்றும் நம் கர்த்தரிடம் சாய்ந்து கொள்வதும் அடங்கும். அதனால் நாம் அவருடைய குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்குள் நம் பிள்ளைகளை வளர்க்கும் முறையாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.